சான்றோரே சான்றோரே, ஊனமுற்ற ஒரு அலங்கோல பிரிவையை பார்க்கும் போது நமக்கு மனம் குமுறுகின்றது. ஆண்டவன் ஏன் இப்படி படைத்தார் என்று, ஆண்டவனுடைய தலைவிதி எப்படியா எழுதிவிட்டார் என்று. ஆனால் தலைவிதி கிளைவிதி என்பதெல்லாம் மனிதன் பண்ண கற்பனைகள். அது உண்மைதானா என்று ஆண்டவனை கேட்டால் தானே தெரியும். ஆனால் ஆண்டவனை எங்கே சந்திப்பது, கேட்பது? செத்தால் தானே தெரியும் சிவலோகம். ஆனால் அதுவரைக்கும் ஆந்தை பேந்தாய் நாம் விழிக்க வேண்டுமோ? மனிதன் கேட்கின்ற கேள்விக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்ல வேண்டும் அல்லவா? இங்குதான் மகாவிஷ்ணு துள்ளி குதிக்கின்றான், தனக்குத்தான் எல்லாம் தெரிந்தது போல. ஆனால் ஆனை குட்டி போடும் என்று பார்த்தால் லத்தி அல்லவா போடுகின்றது. அல்லல் படுவோருக்கு ஆறுதலாய் பேசுவான் என்று பார்த்தால் வெந்த புண்ணிலே வேல்வாய்ச்சுகின்றான். முற்பிறவியிலே செய்த அக்கிரமத்திற்கு தான் இப்போது உத்தரித்து கொடுக்கின்றார்கள் என்கின்றான். இது ஏற்கனவே நொந்து நூலாய் கிடக்கும் மாற்றுத்திறனாளிக்கு அவனுடைய காயத்திலே உப்பை கொண்டு தேய்ப்பது போல அல்லவா இருக்கின்றது. இட் இஸ் லைக் ரப்பிங் சால்ட் இன் டு த கிரீன் வூண்ட்ஸ். இதுவல்ல இந்து மதத்தின் கடவுள். அவர் தாய்மானவர், அல்லல் படுவோருக்கு ஆறுதலாக வருபவர். உதாரணம் சொல்லட்டுமா? அரிச்சந்திர புராணத்திலே விஸ்வாமித்திரன் அரிச்சந்திரனுக்கு எதிராக பல தொல்லைகளை கட்டவிழ்த்து விடுகின்றான். ஆனால் கடைசியிலே ஆண்டவன் அரிச்சந்திரனுக்கு என்ன சொல்கின்றான்? அரிச்சந்திரா, இது விஸ்வாமித்திரன் பண்ணிய வேலை அல்ல, தர்மதேவனே வந்து உன்னை சோதித்தான், நீ வென்று விட்டாய் என்கின்றார். அதுபோல மகாபாரதத்திலே வருகின்ற தர்மனுடைய நாய், கடைசியிலே சொர்க்கத்திலே தர்மன் நுழைகின்ற பொழுது அவனுடைய நாயும் நுழைகின்றது. தேவர்கள் தடுக்கின்றார்கள், சொர்க்கத்தில் நாய்க்கிடம் இல்லை என்று. ஆனால் ஆண்டவன் சொல்லுகின்றார், இல்லை, இது நாய் அல்ல, இது தர்மதேவன் வடிவம். இதுவரை பாண்டவர்களை தொடர்ந்து வந்தது இந்த தர்மதேவன் தான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். மற்றொரு உதாரணம், மகாபாரத்தின் முடிவிலே துரியோதனன் சொர்க்கத்திலே கிடக்கின்றான். பாண்டவர்கள் கேட்கின்றார்கள், இது என்ன செய்த அக்கிரமங்களுக்கா இப்படி இவனுக்கு சன்மானம் என்று. ஆண்டவர் சொல்கின்றார், அவன் செய்த அக்கிரமத்திற்கு அவன் மறுபிறவி எடுத்து உத்தரிக்க வேண்டும் என்று அல்ல, இந்த பிறவிலே உத்தரித்து முடித்து விட்டான். போர்க்களத்திலே படாது பாடுபட்டு விட்டானே, அவன் தொடையிலே அடித்து அவனை நைய புடைத்தார்களே, இது அவன் உத்தரித்து விட்டான் செய்த அக்கிரமத்திற்கு, ஆகவே மன்னித்து விட்டேன் என்கின்றான். ஆக அவன் செய்த அக்கிரமத்திற்கு மறுபிறவி தேவையில்லை என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்திலேயே பட்டு அனுபவித்து விட்டானே போர்க்களத்திலே. ஆக துன்ப துரிதங்களிலும் கூட கடவுளின் மகிமையை வெளிப்படுகின்றது. பைபிளும் தான் கூறுகின்றது. அருளப்பர் 9:3 பிறவிக்குடனை காட்டி கேட்கின்றார்கள், இது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று இயேசுபிரான் கூறுகின்றார். இது இவன் செய்த பாவமல்ல, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமல்ல, கடவுளுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்றே இப்படி ஆயிற்று என்று அவனுக்கு கண் பார்வை கொடுத்து விடுகின்றார். ஆக கடவுளுடைய மகிமை வெளிப்பட்டதா இல்லையா? மேலும் ஹெலன் கெல்லர் போன்ற மாற்றுத்திறனாளிகள் வடிவத்திலே ஆண்டவர் எத்தனை விந்தைகளை செய்து வருகின்றார். ஆக கடவுளின் மகிமை வெளிப்படுவது மாற்றுத்திறனாளிகள் வடிவிலே. ஆகவே மகாவிஷ்ணுவே, மதி இழந்து பேசாதீர், பதமறிந்து பேசுவீர்.